வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல நிறைய வெற்றி பற்றிய புத்தகங்கள் இருக்கு. ஆனா 2000 வருடங்களுக்கு முன்னாடியே ஒரே ஒரு மனிதன் வெற்றி, செல்வம், நெறிமுறை மூன்றையும் ஒரே புத்தகத்துல சொல்லிட்டு போயிருக்கார். அந்த மனிதன் திருவள்ளுவர். இந்த வீடியோ முடிவில் நீங்க உற்சாகம் மட்டும் இல்ல, தெளிவான திசையை எடுத்துக்கிட்டு போவீங்க. குறள் 1. முயற்சி மற்றும் தளராமை. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். தோல்வி வந்தா நிறுத்துவது தவறு, தோல்வி வந்தா வழிமுறையை மாற்றுவது சரி. இன்றைய வாழ்க்கையில் வேலை தொடர்பான போராட்டங்கள், வணிக தோல்விகள், தேர்வு, வாழ்க்கை தடைகள். வெற்றி என்பது திறமை, தொடர்ந்த முயற்சி. குறள் 2. ஒழுக்கம் என்பது உண்மையான செல்வம். ஒழுக்கமில்லாத செல்வம் நிலைக்காது. சுருக்கமான வெற்றி தற்காலிகம், நேர்மையான வெற்றி நிலையானது. இன்றைய உலகம் ஏமாற்று கலாச்சாரம், போலி வாழ்க்கை முறை, உடனடி பண ஆசை. திருவள்ளுவர் சொல்றாரு, நேர்மையா மெதுவா போனாலும் நீண்ட காலத்துல நீதான் ஜெயிப்ப. குறள் 3. சுய கட்டுப்பாடு. இச்சையை கட்டுப்படுத்துபவன்தான் அரசன். அதிக செலவு, அதிக பேச்சு, அதிக எதிர்வினை. இன்றைய நடைமுறை பணக்கட்டுப்பாடு, உணர்ச்சி கட்டுப்பாடு, மின்னணு அடிமைத்தனம். சுய கட்டுப்பாடு என்பது மறைந்துள்ள அதிசக்தி. குறள் 4. சரியான மனிதர்கள். நல்லோருடன் சேர்வு உயர்வு. விளக்கம்: சூழல்தான் விதியை உருவாக்கும். தவறான சுற்றம் மெதுவான அழிவு. இன்றைய காலம் நண்பர்கள், சமூக ஊடக தாக்கம், பணியிடம் சூழல். நீ யாருடன் இருக்கிறாயோ அதுவே உன் எதிர்காலம். குறள் 5. அறிவு மற்றும் செயல்பாடு. அறிந்ததை செயலில் மாற்றாத அறிவு பயனில்லை. விளக்கம்: அறிவை சேமிப்பது மட்டும் இல்லை, அறிவை செயல்படுத்துவதுதான். இன்றைய வாழ்க்கை உற்சாக வீடியோக்கள் மட்டும் பார்ப்பது, செயல்பாடு இல்லாமை. ஒரு குறள், ஒரு செயல், அதுதான் வாழ்க்கை மாற்றம். திருவள்ளுவர் நமக்கு வெற்றியை வாக்குறுதியா தரல, ஆனா வெற்றிக்கான வழிய தெளிவா காட்டி போயிருக்கார். நீ இந்த 5 குறள்களில் ஒரு குறளையாவது உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினா உன் சிந்தனை மாறும், உன் செயல்முறை மாறும், உன் எதிர்காலம் மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இப்படிப்பட்ட பயனுள்ள தமிழ் மோட்டிவேஷன் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க ரைஸ் இன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை அழுத்தினா புதிய வீடியோ எதுவும் மிஸ் ஆகாது. உங்கள் ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.